இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, ஆதாரங்களோட நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னப்ப பாலா ஒரு மறுப்பு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மறுப்பு வீடியோ வெளியிருந்தாரு. அது இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்கிற மாதிரி அது டிக்கு பதில் டிடின்னு போட்டாங்க, அப்படி விளக்கம்லாம் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்புலன்ஸுமே ஃபேக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஆதாரங்களோடு வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன பாலா சொல்வார்? அப்பனா பாலாவோட இன்டென்ஷன் என்ன? உண்மையாலுமே மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற இன்டென்ஷன் வந்து பாலா கிடையாது. பாலா வந்து இதன் மூலமா மலிவான பப்ளிசிட்டி. ஒரு ஆம்புலன்ஸ் இன்னைக்கு வாங்கணும்னா சார், எக்யூப்டு ஐசி ஸ்பெசிலிட்டிஸ் உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கணும்னா 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆகும். பாலா வந்து ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய்க்கு ஒரு வண்டியை வாங்கி அதை ஒரு 5,000 10,000க்கு பெயிண்ட் அடிச்சு அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஓடுதா, உண்மையிலுமே சர்வீஸ்ல இருக்கா, இது யாருக்கா தெரியுமா? ஆனா எந்த ஆம்புலன்ஸ்லுமே பயன்பாட்டிலே இல்லாத ஆம்புலன்ஸ். ஸோ அந்த ஆம்புலன்ஸை கொடுக்கும்போது ஒரு வீடியோ எடுக்கிறாரு, வீடியோ எடுத்து அது வெளியிடுறாரு, அதை வந்து பிரபலப்படுத்துறாரு. ஸோ இதன் மூலமா என்ன ஆகுறாரு, அந்த பிரபலம் அவருக்கு கிடைக்குது. பிரபலம் கிடைக்கிறதுனால என்ன பண்றாங்க, பல இடங்கள்ல ஷோஸ்ல வந்து கமிட் ஆகும்போது, சார் எனக்கு இவ்வளவு வேணும், எனக்கு இவ்வளவு வேணும், எனக்கு 2 லட்சம் வேணும், 1 லட்சம் வேணும், அமெரிக்காவுக்கு வரேன், யூஎஸ்க்கு வரேன், லண்டனுக்கு வரேன், எங்க வேணா வரேன், ஆனா இன்னைக்கு இந்த பணம் வேணும், இந்த பணம் வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க. ஒரு நகைக்கடை திறப்பு விழாக்கோ, ஒரு வந்து துணிக்கடை திறப்பு விழாக்கோ, வேற எதுக்கோ போறாங்க. போற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல 2 லட்சம் வாங்குற அளவுக்கு தன்னை வந்து வளர்த்துக்கிட்டே வந்து சொல்றாரு. அதையும் என்ன சொல்றாருன்னா, நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறாரு.